ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நிறைய தொலைக்காட்சியில் நிறைய ரியாலிட்டி ஷோஸ் அதிகமாக வர ஆரம்பிச்சிடுச்சு. அந்த ரியாலிட்டி ஷோஸ் நிறைய பேரோட திறமையை வெளிக்கொண்டு வருது. அப்படி வர ரியாலிட்டி ஷோவில் சிங்கர் ஷோ தான் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று வருது. விஜய் டிவியில் சூப்பர் சிங்கர்னா இப்போ ஜீ தமிழில் சரிகமப ஷோ தான். இந்த ஷோவில் சின்ன பசங்க எல்லாருமே அவங்களோட திறமையை காமிக்கும்போது நிறைய பேருக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது. ஏன்னா அவங்களோட குரல் வளம் பார்த்து அவ்வளோ இனிமையாக இருக்கே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அந்த ஷோவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்து டே பை டே அந்த ஷோவை உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க மக்கள். விஜய் டிவி தான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சூப்பர் சிங்கர் ஷோவை அறிமுகமானாங்க. ஆனால் அதே போல சரிகமப நிகழ்ச்சியை ஜீ தமிழில் ஆரம்பிக்கும் போது என்னடா அவங்கள பார்த்தே காப்பி அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்ப இல்லை, எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு தானே அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இந்த ஷோவை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தப்ப ஏகப்பட்ட சிறுவர்கள் அங்கே வந்து நிறைய பாட்டு பாட ஆரம்பித்தாங்க. அண்ட் அவங்களோட பாடல்கள் கேட்கும்போது மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச நிலையில் இருந்தது. இதில் எல்லாருக்குமே நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சனால இதில் வந்து ஜட்ஜஸ் எல்லாருமே மிகப்பெரிய சிங்கர்ஸாக தான் இருந்தாங்க. அதுல மெயினா சிங்கர் ஸ்ரீனிவாஸ் தான். அண்ட் இவரோட ஜட்ஜ் பண்ற விதம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த சின்ன பசங்கள்ட்ட என்ன மைனஸ் என்ன பிளஸ் அப்படின்றத கரெக்டா சொல்லி அவங்களுக்கு மோட்டிவேட் கொடுத்து அடுத்து நீங்க ஃபுல்லா பிளஸ்ஸா தான் இருக்கணும், இந்த மைனஸ் உங்களுக்கு சின்னதா கூட வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்ரீனிவாஸ் செம்மையா பேசுவாரு அந்த கண்டஸ்டன்ட் கிட்ட. அது எல்லாம் பார்க்கும்போது எல்லாருக்கும் ஹாப்பியா இருக்கும். இப்போ இந்த ஷோவுல இருந்து ஒரு செம்ம ஷாக்கிங்கான நியூஸ் என்னன்னா, ஸ்ரீனிவாஸ் இனிமே சரிகமப நிகழ்ச்சியில ஜட்ஜா இருக்க மாட்டாரு. அண்ட் இந்த ஷோவை விட்டு அவர் விலகிட்டாரு, குயிட் பண்ணிட்டாரு. ஏன் ரீசன்னா, நிறைய பாடல்கள் இப்போ அவருக்கு படத்தில் பாட வேண்டிய வாய்ப்பு இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வெளியூர் போகிறதுனால இப்போ இந்த ஷோவில் வர முடியாது. அதனால் இந்த சீசன் விட்டு அடுத்த சீசன் தான் வருவார். ஸோ இனிமேல் இந்த சீசனில் ஸ்ரீனிவாஸ் இல்லை அப்படின்றது உறுதியாகிருக்கு அப்படின்னு இந்த நியூஸை செம்ம ட்ரெண்டாக வந்துட்டு இருக்கு. பட் இது ஆல்மோஸ்ட் உண்மைதான் அப்படின்ற மாதிரி நெட்டிசன்கள் சொல்கிறாங்க. சீக்கிரமே ஸ்ரீனிவாஸ் சைட்லேருந்து இது உண்மையா இல்லையா அப்படின்றது நியூஸ் வரணும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படி ஸ்ரீனிவாஸ் போயிட்டா ஸ்ரீனிவாஸை நீங்கள் எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்கன்றத நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.